உங்களுடைய வேட்பாளர் கணேஷ்குமார். இவரையும் திரு மஸ்தான் அவர்கள் ஒப்பிட்டிருப்பார்கள். திரு மஸ்தான் அவர்களுக்கு 25 ஆண்டு காலம் பேராட்சி தலைவர் பதவி அனுபவிச்சிருக்க கொடுத்துருக்கீங்க. அவர் மகனுக்கு 5 ஆண்டு காலம் கொடுத்துருக்கீங்க. 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்துருக்கீங்க. அவர் என்ன செய்தார் இந்த 45 ஆண்டு காலத்தில் இந்த செஞ்சிக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து இடம் போடுங்க. இங்கே போட்டியிருக்கிற திரு கணேஷ்குமார் எப்படி செயல்பட்டார், இனி எப்படி அவர் வாய்ப்பு அளித்தால் எப்படி செயல்படுவார்? இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக போவது உறுதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக திரு கணேஷ்குமார் இங்கு இருக்க வேண்டும். செயல்படக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தேவை. எந்த வித்தியாசம் பார்க்காமல் பழகக்கூடிய ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட வேட்பாளர் திரு கணேஷ்குமார். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிய வேணும். ஏன்னா இந்த வியாபாரிகள்லாம் இருக்கிறீங்க, வியாபாரி, சிறு வியாபாரி, வியாபாரத்தை நம்பிதான் இந்த செஞ்சி நகரமே இருக்குது. இல்லைன்னா செஞ்சி நகரமே கிடையாது. இந்த சிறு வணிகர்லாம் இருக்காங்கல்ல, இந்த திமுக எப்பயுமே இரட்டை வேடம் போடும். இன்னைக்கு எப்படி மகளிருடைய இடஒதுக்கீட்டுக்கு எப்படி எல்லாம் டிராமா போட்டாங்க பார், என்ன நாடகம் ஆடினாங்க பார், என்ன டிராமா ஆடினாங்க பார். இடஒதுக்கீடு குடுன்னு சொல்லிட்டு வந்த இடஒதுக்கீடை இன்றைக்கு தோற்கடித்தது திமுக. மகளிருக்கு இடஒதுக்கீடு கூடாதா? சீட்டு குறைஞ்சிடும் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு. இல்ல, குறையாது. 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 59 நாடாளுமன்ற உறுப்பினராக வரும் 20 நாடாளுமன்ற உறுப்பினர் மகளிருக்காக ஒதுக்கப்படுகிறார். வாயே பேசல. ஏன் இங்க இருக்கிற இவங்கெல்லாம் வரக்கூடாதா? ஏன் சோசனா வரக்கூடாதா? மல்லிகா வரக்கூடாதா? இவங்களாம் எம்பியா வரக்கூடாதா? எம்எல்ஏ வரக்கூடாதா? ஏன் உங்க வீட்டுல உங்க கனிமொழி மட்டும்தான் எம்பி வரணுமா? தமிழ்நாட்டில் வேற பெண்கள் எம்பி எம்எல்ஏ வரக்கூடாதா? கனிமொழி மட்டும்தான் வரணுமா? மற்றவங்கள வரக்கூடாதா? இன்னைக்கு அந்த பெண்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிற இந்த திமுக